வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, நேம் ரியாக்ஷன் ஃபியூச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது சிஎஸ்இஆர் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்ட்ரேட் இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோஸ்டேனின் கூட பெல்லாடியம் 0 கண்டிஷன்ல வினைபுரியறப்ப, நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழ வந்து 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த வினை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வினை வந்து ஒரு ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினை. ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. சரி, ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினைக்கு வந்து பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து தேவை. நமக்கு பெல்லாடியம் 0 தான் குடுத்துருக்காங்க. அப்ப முதல் படியில நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோ புரோமைடு கூட நமக்கு பெல்லாடியம் 0 ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்ல 2 கார்பன் புரோமின் பாண்ட் வந்து இருக்கு. அப்ப எந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் செலக்டிவா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஃபேக்டர்ஸ வச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபியூரன் ரிங்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆக்ஸிஜனுக்கு பக்கத்துல தான் இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் இருக்கு. இது கொஞ்சம் தள்ளி இங்கன ஒரு கார்பன் புரோமின் பாண்ட் வந்து நமக்கு இருக்கு. இந்த 2ல எது வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல எது வந்து மோர் எலக்ட்ரான் டிஃபிசியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது எந்த கார்பன் புரோமின் பாண்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் பெல்லாடியம் 0 வந்து எலக்ட்ரான் ரிச் அப்படிங்கிறது தெரியும். இங்க இருக்கக்கூடிய 2 கார்பன் புரோமின் பாண்ட்ல எது எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கோ, அந்த கார்பன் புரோமின் பாண்ட்ல நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனோட எலக்ட்ரானிக் கேரக்டர பார்க்கலாம். அதை 2 வகையில நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்ன வழியில பார்க்கலாம் அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட். இன்னொன்னு வந்து மீசோமெரிக் எஃபெக்ட். இப்ப இண்டக்டிவ் எஃபெக்ட் வழியில பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டக்டிவ்லி எலக்ட்ரான வித்ட்ரா பண்ணும். அப்படி வித்ட்ரா பண்ணுச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன் எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். அதைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கும். எத கம்பேர் பண்றப்ப அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட கம்பேர் பண்றப்ப. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ஸிஜனுக்கு அருகில என்ன இருக்கு? இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல ஒரு எஸ்டர் குழு வேற இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கிறப்ப இந்த கார்பன் புரோமின் பாண்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மீசோமெரிக் எஃபெக்ட் வழியில பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ பாருங்க. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ. இப்ப ஆக்ஸிஜன்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இந்த கார்பனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். இப்ப கிடைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப இங்க ஆக்ஸிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பை பாண்டட் எலக்ட்ரான்ஸ வந்து நல்லா புல் பண்ணி இழுக்கும். அப்படி இழுத்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கும். அதே இது இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்ப இது 2ம் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, இந்த கார்பன் புரோமின் பாண்ட்ல தான் எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கும். இப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க மூவ் ஆகுது. இந்த பை எலக்ட்ரான் இந்த கார்பன் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ரெசனன்ஸ் அமைப்பு கிடைக்கும். இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்க பார்த்த அமைப்பு தான் இருக்கு. இங்க கார்பன் டபுள் பாண்ட் ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் டிஃபிசியன்ட்டா இருக்கும். இந்த அடிப்படையில பார்க்கிறப்ப, நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து செலக்டிவா இங்க இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டுக்கு இடையில் நிகழுது. அப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு நம்ம குடுத்திருக்கக்கூடிய ஆர்கனோஸ்டேனின் கூட டிரான்ஸ் மெட்டலைசேஷன் வினைக்கு இந்த பெல்லாடியம் இன்டர்மீடியேட் வந்து ஈடுபடுது. அப்படி ஈடுபடும்போது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இதைத் தொடர்ந்து நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கிறப்ப பெல்லாடியம் 0 வெளித்தள்ளப்பட்டு நமக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்.
இதுதான் நம்முடைய ஃபைனல் ஆன்சர். சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை, நன்றி நண்பர்களே!